ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து 2 சைட் டிஷ் ரெசிபீஸ் வந்து பார்த்துடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கேப்சிகம் வச்சு ஒரு ஃப்ரை வந்து ஒன்று பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறமா கருவாடு வந்து தொக்கு மாதிரி வந்து பண்ண போகிறேன். இப்போ இது ரெண்டுமே வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து ஒரு பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் வந்து சீரகம் போட்டு தாளிச்சிக்கிறேன். இது எல்லாமே கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு அது வாயில் வந்து கடிப்படும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போ இந்த கடலைப்பருப்புலாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போது ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீல வாக்கில் கட் பண்ணி சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் இது பார்க்குறதுக்கு. கொஞ்ச நேரம் வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ வந்து கேப்சிகம் வந்து நீல வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது வந்து நீல வாக்கிலே வந்து கட் பண்ணி சேர்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் வதங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாமே கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள், சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம மசாலா பொருளாக சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1 டீஸ்பூனுக்கு தனியாத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நான் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன், தனி மிளகாத்தூள். இது காரம் கொஞ்சம் அதிகம் இருக்கிறதுனால கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகம் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து நான் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதையும் வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன். இது மாதிரி சேர்க்கறதுனால பொரியல் வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கொஞ்ச நேரம் கலந்து விட்டுட்டு உடனே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் வந்து ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. பொட்டுக்கடலை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது மாதிரி நம்ம வந்து செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா வந்து அந்த கேப்சிகம் வந்து கொஞ்சம் நீர் விட்ட மாதிரி இருக்கும். ஸோ வந்து நம்ம இந்த மாதிரி பொட்டுக்கடலை சேர்த்து செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு வந்து நல்லா ட்ரையாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கருவாடு தொக்கு வந்து செஞ்சிடலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்து நெய் மீன் கருவாடு. உங்களுக்கு எது வந்து நல்ல ஒரு பெரிய கருவாடாக கிடைக்குதோ, பெரிய மீனாக அந்த மாதிரி நீங்கள் எடுத்து செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப முள் இருக்கிற கருவாடாக இல்லாமல் முள் கொஞ்சம் கம்மியாக இருக்க கருவாடில் செய்யலாம். இப்போ வந்து ஒரு வானல் வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு 10 பல் பூண்டை வந்து நல்லா தட்டி சேர்க்கும்போது நல்லா வந்து வாசனையாக இருக்கும். தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வந்து ஃப்ரை ஆகட்டும். பூண்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயில் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ ஒரு பெரிய சைஸ் வந்து வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயமும் நல்லா வந்து கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்க்கும்போது நல்லாவே வந்து ஒரு வாசனையாக இருக்கும். கூடவே வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வந்து வதங்கணும் எண்ணெயிலே. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து ஒரு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு 1 டீஸ்பூன் தனியாத்தூளும் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். ரொம்ப வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து தொக்கு கன்சிஸ்டன்சியில் தான் வந்து சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணிலாம் வந்து கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கருவாடை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். நான் வந்து நெய்மீன் கருவாடு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த கருவாடு முள் இல்லாத கொஞ்சம் கம்மியாக இருக்கிற கருவாடை முள் கம்மியாக இருக்கிற கருவாடாக வந்து சேர்த்துக்கோங்க. நெத்திலி கருவாடு அதிலெல்லாம் கூட இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். அதுவுமே வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு இந்த கருவாடு வந்து கொஞ்சம் வதங்கணும். கொஞ்சம் நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணிலாம் வந்து சுண்டி வந்துடுச்சு. லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சமாக தூவிட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுடைய கருவாடு கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சதை வந்து சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் ஒயிட் ரைஸ் தான் வந்து வச்சுருக்கிறேன். ஒயிட் ரைஸ் வச்சுட்டு அதுக்கு வந்து கேரட் பீன்ஸ் போட்டு சாம்பார் வச்சுருக்கிறேன். இது கூட நம்ம செஞ்ச பொரியல் கேப்சிகம் பொரியலையும் அதுக்கப்புறம் கருவாடு தொக்கையும் வந்து சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. நீங்களும் இதே போல் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், டேக் கேர்.